நீமா ஷெர்பா தனது சொந்த நாடான நேபாளத்திலிருந்து கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் அவர் ஒரு ஷெர்பா குழுவுடன் நார்வேக்கு பயணம் செய்கிறார். நார்வேயின் மிக புகழ்பெற்ற மலையேற்ற பாதைகளில் இவர்கள் ஒன்றாக இணைந்து கல்படிகளை உருவாக்குகிறார்கள். நாங்கள் நார்வேயில் வேலை செய்வதாலும் பல தலைமுறைகளாக நீடித்திருக்கப் போகும் இந்த திட்டத்தில் ஒரு பகுதியாக இருப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இமயமலையின் பூர்வகுடிகளான ஷெர்பாக்கள் கடந்த 20 ஆண்டுகளாக நார்வே மக்கள் ஷெர்பட்ராபா என்று அழைக்கும் இந்த கல்படிகளை தங்கள் கைகளினாலேயே கட்டி வருகின்றனர். இன்று இந்த படிகள் தனி சுற்றுலா தலமாகவே மாறிவிட்டன. இதனால் அனைவரும் எளிதாக மலையேறி செல்ல முடிகிறது. அவர்கள் இதுவரை 10 படிகள் முதல் 4000க்கும் மேற்பட்ட படிகள் கொண்ட 200க்கும் அதிகமான படிக்கட்டுகளை அமைத்துள்ளனர். சரி, நேபாளத்தை சேர்ந்த இந்த ஷெர்பாக்கள் எப்படி நார்வேயில் கல்படிகள் கட்டும் வேலைக்கு வந்தார்கள்? 20 ஆண்டுகளுக்கு முன்பு கெய்ர்வெட்டி என்ற நபர் ஒரு மலைப்பகுதியில் பண்ணையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் அந்த நிலப்பரப்பு மிகவும் செங்குத்தாக இருந்ததால் இயந்திரங்களை பயன்படுத்த முடியவில்லை. மேலும் அங்கு வேலை செய்வது பல தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. யாராலும் அந்த அளவுக்கு உடல் வலிமையுடன் இருக்க முடியவில்லை என்பதை என்னால் பார்க்க முடிந்தது. 1 அல்லது 2 நாட்களில் அவர்கள் சோர்வடைந்து வேலை செய்ய முடியாமல் தவித்தனர். ஒரு நாள் இரவு எனக்கு கனவு ஒன்று வந்தது. அது எனக்கு நேபாளத்திலிருந்து ஷெர்பாக்கள் தேவை என கூறியது. மேலும் அங்கு வேலை செய்வது பல தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. பல தேடுதலுக்கு பிறகு எவரெஸ்டில் மலையேற்ற பயணங்களில் வேலை செய்த ஒரு ஷெர்பாவின் தொடர்பு வெட்டிக்கு கிடைத்தது. அவர் நீமாவின் தந்தை. நான் அவருக்கு கடிதம் எழுதினேன். அடுத்த வசந்த காலத்தில் அவர் வந்து சேர்ந்தார். வெற்றியின் கனவு நனவானது. ஷெர்பாக்கள் திறமையானவர்களாகவும் கடுமையான உழைப்பாளர்களாகவும் இருந்தனர். நீமா தன் தந்தையுடன் இணைந்து வேலை செய்யும் 15 வயதினராக தான் முதலில் நார்வேக்கு வந்தார். அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் நார்வேவுக்கு வந்து கொண்டிருக்கிறார். மேற்கு நார்வேயில் உள்ள ஆக்ராஃப்ஜோர்டின் எல்லையில் புகழ்பெற்ற லாங்ஃபாஸ் நீர்வீழ்ச்சிக்கு அருகில் நீமாவும் அவரது குழுவினரும் இந்த படிக்கட்டுகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். செங்குத்தான நிலப்பரப்பில் கற்களை கொண்டு கட்டுமானம் செய்வது என்பது இமயமலையில் தலைமுறையாக பயன்பாட்டில் இருந்த கலை. ஒவ்வொரு பகுதியும் மலையின் இயற்கையான வடிவத்தை பின்பற்றியே அமைக்கப்படுகிறது. 1000 கிலோவுக்கும் அதிகமான எடை கொண்ட கற்கள் கூட மிகவும் கவனமாக நகர்த்தப்பட்டு பொருத்தப்படுகின்றன. கற்களை கீழே இறக்குவது எளிது, ஆனால் கற்களை தூக்கி மேலே கொண்டு செல்வது மிகவும் கடினம். இது மிகவும் மெதுவான, அதே நேரத்தில் கடினமான கைவேலையாகும். அப்படியானால் அவர்கள் எப்படி அந்த கற்களை மலையின் மேலே கொண்டு செல்கிறார்கள்? சில இடங்களில் ஹெலிகாப்டர் மூலம் கற்களை வான்வழியாக கொண்டு வர வேண்டியிருக்கிறது. இன்று நாங்கள் ஹெலிகாப்டர் மூலம் கற்களை வரவழைக்கிறோம். இடத்திற்கேற்ப கற்களை அனுப்ப சொல்கிறோம். கல் இருக்கும் இடத்தில் எங்கள் ஆட்களிடம் பேசிவிடுகிறோம். எங்களுக்கு இங்கு என்ன கல் தேவை என்பதை அறிந்து அவர்கள் அனுப்புவார்கள். பைலட்டுடன் இணைந்து பணியாற்றும் இந்த குழு ஒவ்வொரு கல்லும் மலையின் அடிவாரத்தில் சரியான இடத்தில் இறங்குமாறு துல்லியமாக வழிநடத்துகிறது. நீமா மற்றும் அவரது குழுவினருக்கு இந்த வேலை நிரந்தரமான வருமானத்தை தருகிறது. நான் நார்வேயில் வேலை செய்யவில்லை என்றால் நான் மலையேறுபவராக இருக்க வேண்டும் அல்லது வேறு ஏதாவது வேலை தேட வேண்டும். இது போன்ற வேலைகள் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கும் சூழலை ஏற்படுத்தினாலும் சொந்த ஊரில் ஒரு மாதத்தில் சம்பாதிப்பதை விட கிட்டத்தட்ட 20 மடங்கு அதிகமாக சம்பாதிக்க முடிகிறது. இந்த வேலை எங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் முழு சமூகத்திற்கும் நாட்டிற்கும் ஒரு பெரிய வாய்ப்பை வழங்குகிறது. நீர்வீழ்ச்சியின் அடிவாரத்திற்கு அருகில் நினா கால்ட்வாசர் என்பவர் 12 தலைமுறைகளாக தன் குடும்பத்திற்கு சொந்தமான ஒரு பண்ணையை நடத்தி வருகிறார். இப்போது அந்த பண்ணை பெரும்பாலும் சுற்றுலாவையே நம்பி இயங்குகிறது. இந்த புதிய படிகள் மூலம் அனைவருக்கும் புதிய அனுபவம் கிடைக்கும் என்று அவர் நம்புகிறார். லாங்ஃபாஸில் மலையில் ஏறும் பாதை வளைந்து நெளிந்து மேலே சென்று சுற்றியுள்ள அழகை ரசித்து பார்ப்பதற்கான இடத்தில் போய் முடிகிறது. இங்குள்ள பார்வையாளர்கள் அக்ராஃப்ஜாட் காட்சிகளை பார்க்கலாம். மேலும் சரியான புகைப்படத்திற்காக பாயும் நீர்வீழ்ச்சியின் விளிம்பிற்கு பாதுகாப்பாக அருகில் செல்லலாம். ஆனால் இந்த படிகள் அழகுக்காக மட்டும் கட்டப்படவில்லை. செங்குத்தான நிலப்பரப்பில் சாதாரண பாதைகள் வழுக்கும் தன்மையுடனும் ஆபத்தான இருக்கும். குறிப்பாக மலையேற்றத்தில் அனுபவமில்லாதவர்களுக்கு இது மிகவும் ஆபத்தானது. உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும், நார்வேயில் அதிகமாக மழை பெய்யும். அதனால் நிலம் வழுக்கும் தன்மையுடன் ஈரப்பதமாக மாறிவிடும். கடந்த சில ஆண்டுகளாகவே நிறைய விபத்துகள் நடந்துள்ளன. சுற்றுலா அதிகரித்து வருவதால் விபத்துகளும் அதிகரித்து வந்தன. அதை பாதுகாக்க நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது. இந்த கல் படிக்கட்டுகள் நிலையான சீரான மேற்பரப்பை தருகின்றன. இதனால் வானிலை எப்படி இருந்தாலும் இது மிகவும் பாதுகாப்பானதாக மாறுகிறது. நீமா மற்றும் அவரது குழுவினரை பொறுத்தவரை இந்த பாதைகளை கட்டுவது என்பது வெறும் வேலை மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக செயல். பௌத்தர்களான அவர்கள் தாங்கள் கட்டிய கல் பாதைகளுக்கு மேலே பிரார்த்தனை கொடிகளை தொங்க விடுகிறார்கள். காற்று வீசும்போது அது மலைகள் முழுவதும் ஆசிர்வாதங்களையும் நல்லெண்ணத்தையும் கொண்டு சேர்க்கும் என்று நம்புகிறார்கள்.
Yeah, in Buddhism, பௌத்த மதத்தில் நாங்கள் பாதைகளை உருவாக்குவதையும் புண்ணியமாக நம்புகிறோம். ஏனெனில் பாதை உருவாக்கப்பட்ட பிறகு பலரும் அந்த பாதையில் எளிதாக நடக்க முடிகிறது. on the path, அவர்கள் அங்கிருந்து சென்று பல ஆண்டுகள் கடந்த பிறகும் அவர்கள் உருவாக்கிய பாதைகள் அப்படியே நிலைத்திருக்கும். அந்த நிலப்பரப்பையும் மக்களின் கடினமான அனுபவத்தையும் அந்த பாதை மாற்றியமைத்திருக்கிறது.